ஹாய் ஹாய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள்? நான் உங்கள் சிந்து பைரவி. இன்று எதை பற்றி சொல்ல போகிறேன் என்று சொன்னால், உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம்தான். அதாவது நட்பை பற்றி ஒரு சில வரிகள் உங்களுடன் கலந்துரையாடுவோம் என நினைக்கிறேன். அதாவது இந்த உலகத்திலே ஒரு உன்னதமான ஒரு உறவு நிலைதான் நட்பு என்று நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால், நமக்கு சிறு வயதில் இருந்து கல்லூரி பருவத்திலிருந்து பல்கலைக்கழகம் சென்று நாம் ஒரு தொழிலில் இருக்கும்போது கூட அந்த சிறு வயது நண்பர்கள், அதாவது பள்ளி பருவ நண்பர்கள் எம்முடனேயே பணி செய்வார்கள். அது உண்மையிலே நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அப்படி ஒரு வரம், நட்பு என்ற வரம் கிடைப்பது அரிது. இருந்தாலும் அப்படி கிடைப்பது ஒரு வரம் என்று தான் நான் சொல்லுவேன். ஆண் நண்பர்களும் இருக்கின்றார்கள், பெண் நண்பர்களும் நமக்கு இருப்பார்கள். கூடுதலாக நட்பினை எப்படி நாம் தெரிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால், நமக்கு ஒரு துன்பம் நேரும் போது அவர்கள் ஓடோடி உதவி செய்ய வேண்டும். அவர்தான் உண்மையான நண்பர் அல்லது நண்பி என்று நான் சொல்லுவேன். நமக்கு கஷ்டம் வரும்போது நமக்கு முன்னால் ஒன்றையும், நாம் போகும்போது புறமொன்று சொல்லுபவரையும் நண்பர் என்று உண்மையில் நாம் கூறிவிட முடியாது. அவர்கள் சுயநலவாதிகள் என்று தான் நான் கூறுவேன். சிலர் தேவைக்கு மட்டும் கதைப்பார்கள். அதன் பிறகு ஏன் எப்படி இருக்கின்றாய், நீ உயிருடன் இருக்கின்றாயா என்று கூட சிலர் கேட்பதில்லை. அவரெல்லாம் உண்மையிலே நண்பர்கள் என்று அந்த அர்த்தத்துக்கே அர்த்தம் இல்லாதவர்கள் என்று தான் நான் சொல்லுவேன். எனவே எமக்கு நட்பு என்பது தேவையான ஒரு விஷயம். என்று சொன்னால், நம் வாழ்க்கையில இன்ப துன்பங்களை, நிறைய பிரச்சனைகளை, சவால்களுக்கு எல்லாம் முகம் கொடுக்க வேணும். அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணுவது, அதிலிருந்து மீளுவது எப்படி என்றால், எமக்கு நம்பகமான ஒரு நட்பிடம் நாம் உரையாடினால் நம்முடைய கவலைகள் நம்முடைய மனச்சுமை மனப்பாரம் குறையும் என்று தான் நான் சொல்லுவேன். அந்த வகையில் எனக்கும் பெண் நட்புகளும் நிறைய ஆண் நண்பர்களும் இருக்கின்றார்கள். நிறைய என்று இல்லை, ஓரளவு ஒரு 3-4 பேர் இருக்கின்றனர். உண்மையில் அவர்களினுடைய கல்விக்கு, நான் ஒரு மன அழுத்தத்தில் இருக்கும்போது என்னுடைய பெண் நண்பர்களும் சரி, சரியான நேரத்திலே தகுந்த ஒரு கருத்துக்களை வழங்கி என்னை வாழ்க்கையிலே உயர்வடைய செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் நான் அந்த இனிய நட்புகளை என் உயிருள்ளவரை மறக்க மாட்டேன். எனவே நீங்களும் நல்ல நண்பர்களை தேடுங்கள். அந்த நட்பு ஆயுள் வரை இருக்க வேண்டும்.